பிரார்த்தனை என்பது நம்பிக்கை என்கின்ற அடித்தளத்தின் மீது கட்டப்படுகின்ற கட்டிடம். பொறுமையே அக்கட்டிடத்தின் சுவர்கள். நம்பிக்கை இல்லாமல் பிரார்த்தனை செய்தால் அது நிலைக்காது. பொறுமை இல்லாமல் எதையும் முழுமையாக பெற்றுவிடலாம் என நினைத்தாலும் நடக்காது. தன் மீது போடப்படுகின்ற பாரத்தை சுவர்கள் சுமந்து கொண்டு பிறருக்கு கூரையுடனான வீடாகி விடுவதைப் போல எவ்வளவு பெரிய பாரத்தை தன் மீது சுமத்தினாலும் அதை தாங்குவதற்கு பொறுமை நமக்கு வேண்டும். எவ்வளவு பொறுமை இருக்கின்றதோ அவ்வளவு நம்பிக்கை இருக்கும். அந்த அளவுக்கு பிரார்த்தனையும் பலன் தரும். ஒருவரின் முன்னேற்றத்திற்கு அவன் பக்தியும் திடமான நம்பிக்கையும் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஸ்ரத்தை என்பது நம்பிக்கையுடன் 100க்கு 100 ஒத்துப்போவது. விசுவாசம், நம்பிக்கை என்பவை அனுபவங்கள் மூலம் வர வேண்டியவை. உரிய நேரத்தில் தவறாமல் கடவுளின் அபயம் கிடைக்கும் என்ற இடைவிடாத நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு உணர்வும் நம்பிக்கையும் நம்மிடம் இருக்கும்போது தன்னம்பிக்கையாக மாறிவிடும். இந்த தன்னம்பிக்கை தான் பிரார்த்தனைக்கான ஆணிவேர் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஓம் சாய்ராம்.